Good morning students, welcome to the Sheba Group of School online class. Today we go for the concept of the carbonyl compounds and carboxylic acids. In this lesson, have to go for the oxidations of aldehyde and ketones. Okay va? So oxidation state வந்து aldehydeலையும் ketoneலையும் எப்படி இருக்கு அப்படினு சொல்லி பார்க்கலாம். First aldehydes. So aldehyde வந்து oxidation statesல நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படினா acetic acid convert ஆகுது. ஸோ அதே மாதிரி நம்ம கீட்டோனுக்கு எப்படி இருக்குது ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ஈஸி வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துட்டு ஜென்ரலாக உங்களுக்கு நார்மலாக நடக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆனால் கீட்டோன் குரூப்ஸில் மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ண மாதிரி இருக்கும் சப்ஸ்டன்ஸு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் KMNO4 அண்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட் அந்த மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம ஆட் பண்ணால் மட்டும்தான் ஆக்சிடேஷன்ஸ்க்கு த்ரோ அவுட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கீட்டோன்ஸ் குரூப்பில் இருக்குது. பட் ஆல்டிஹைட்ஸ் இட்ஸ் ஆப்வியஸ்லி கன்வெர்ட் இன்டு அசிடிக் ஆசிட்ஸாக ஈஸியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த அசிட்டால்டிஹைடாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆல்டிஹைட் டு அசிட்டிக் ஆசிட்ஸாக இருக்கட்டும், இந்த கன்வர்ஷன்ஸ் வந்து கம்பேரிங் டு கீட்டோன்ஸ் குரூப்பை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு கான்செப்டில் என்ன பார்க்குறோன்னா ரிடக்ஷன்ஸ். ஸோ ரிடக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸில் அதே மாதிரி நம்மளுக்கு அசிட்டால்டிஹைடு எடுத்திருக்காங்க. ஸோ அசிட்டால்டிஹைடோட ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். ஸோ அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈத்தைல் ஆல்கஹால் த ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் குரூப் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அதே மாதிரி செகண்டரி ஆல்கஹால்ஸ் குரூப் வந்துட்டு எப்படி கிடைக்குது அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் அசிட்டோன். ஸோ அசிட்டோனோட அதே மாதிரி ஹைட்ரஜன் நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் புரோமைன் ஹைட்ரைட், புரோமின் ஹைட்ரைட். அதே மாதிரி ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலான இந்த செகண்ட் குரூப் ஆஃப் ஆல்கஹால்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆல்கஹால்ஸ் குரூப்ஸ் நம்ம வந்துட்டு எப்படி கிடைக்குது ஃப்ரம் தட் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளெமென்சன் ரிடக்ஷன்ஸில் கூட நம்மளுக்கு எப்படி அசிட்டால்டிஹைட் வந்துட்டு ஈத்தேன் அந்த ஆல்கேன் குரூப்ஸாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்ற ரியாக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் acetaldehyde is presence of hydrogen, we can get ethane along with water molecules. The page number 160 you can refer that the acetaldehyde and ketones when heated with zinc amalgam and concentrated hydrochloric acid is hydrocarbons. So அந்த word ரொம்ப important. ஸோ இந்த கிளெமென்சன் ரிடக்ஷன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ரிட்டர்னில் எழுதணும் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் என்ன, ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் when heated with zinc amalgam. So that concept is very important and concentrated hydrochloric acids வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். It gives hydrocarbons, that is alkane. இந்த குரூப் ஹைட்ரோகார்பன்ஸ் குரூப் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா கிளெமென்சன் ரிடக்ஷன்ஸ் அந்த ரியாக்ஷனை நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ கொஷின்ஸ் வந்துட்டு ஆல்டிஹைட் குரூப்ஸ்லேருந்து ஹைட்ரோகார்பன்ஸ் குரூப் எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா கிளெமென்சன் ரிடக்ஷன் அப்படின்ற வேர்டும் நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் படிங்க. ஸோ அதோடைய உங்களுக்கு அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட்டு நீங்கள் ரியாக்ஷன்ஸ் எழுதும்போது மட்டும் இல்லாமல் கான்செப்டோட சேர்த்து எழுதணும். தட் மீன்ஸ் அமால்கம், ஜிங்க் அமால்கம் நம்ம யூஸ் பண்ணுறோம் வித் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸ். ஓகேவா? தட் இஸ் கிளெமென்சன் ரிடக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வோல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதே ரிடக்ஷன்ஸ் கேட்டகரிஸில் இருக்குது. அதோட கான்செப்ட் என்னன்னு பார்ப்போம். ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் when heated with hydrazine. ஓகே, ஸோ இந்த ஹைட்ரஜினுடைய கெமிக்கல் ஃபார்முலாஸ் இருக்குது NH2NH2, தட் இஸ் ஹைட்ரஜின். ஓகேவா? ஸோ ஹைட்ரஜனுடைய கெமிக்கல் ஃபார்முலாஸ் நம்மளுக்கு என்னென்னு சொல்லியிருந்தோம், NH2NH2. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து கிளெமென்சன் ரிடக்ஷன்ஸ்க்கு நம்ம ஜிங்க் அமால்கம் எப்படி ஆட் பண்ணமோ கீட்டோன்ஸ் ஆர் ஆல்டிஹைட்ஸோட, அதே மாதிரி வோல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ஹைட்ரஜின். ஓகே, அண்ட் சோடியம் ஈத்தாக்சைடு hydrocarbons are formed. So likewise நம்மளுக்கு hydrocarbons கிடைக்குது இந்த ரிடக்ஷன்ஸ் மூலமா. that is acetaldehyde and we can get that through the hydrogen with attached means we can get yes ethane and acetone. அசிட்டோனோட அதே மாதிரி ஹைட்ரஜன் உங்களுக்கு ஆட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ப்ரொபேனா இது கன்வெர்ட் ஆகும். ஸோ யூசிங் தட் ஹைட்ரஜன், தட் இஸ் NH2NH2. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கிளெமென்சன் அண்ட் வோல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ். ரிடக்ஷன் ரியாக்ஷன் சொன்னாலே ஹைட்ரஜன் அதோட ஆட் ஆகுது அப்படின்னு. ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம், கொடுக்கக்கூடிய அந்த அசிட்டால்டிஹைட் ஆர் எனி ஃபங்க்ஷனல் குரூப்ஸோட ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. ஸோ ரிடக்ஷன் சொன்னாலே ஹைட்ரஜன் ஆட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ அதை யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேட்டலிஸ்ட் ஆர் சப்ஸ்டன்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜிங்க் அமால்கம் வித் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸ். இந்த வெல்ஃப்-கிருஷ்ணா ரிடக்ஷன்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஹைட்ரசின், ஓகேவா, வித் சோடியம் ஈத்தாக்சைடு. ஸோ அந்த குரூப்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இதிலேருந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் கிடைக்குது, ஓகேவா. ஸோ இப்போ கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கூட ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் இன்வால்விங் ஆல்கைல் குரூப்ஸ். ஸோ ஆல்கைல் குரூப்ஸை நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி ஆல்கைல் குரூப்ஸோட நீங்கள் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தட் இஸ் ஆல்டால் கண்டென்சேஷன். ஆல்டால் கண்டென்சேஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லெசன்ஸ்லேயே இருக்குது. ஸோ அது வந்து 3 or 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆல்டால் கண்டென்சேஷனோட கான்செப்ட் ஃபஸ்ட்டு நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ கான்செப்ட் வைஸ் த கார்பன் அட்டாச்டு டு கார்பனைல் கார்பன் இஸ் கால்ட் ஆல்ஃபா கார்பன். ஸோ ஆல்ஃபா கார்பன், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஆல்ஃபா கார்பன்னா என்ன அப்படின்னா கார்பன் வந்துட்டு உங்களுக்கு கார்பனைல் கார்பனோட அட்டாச் ஆயிருந்தா அது ஆல்ஃபா கார்பன். அதே மாதிரி ஹைட்ரஜன்ஸ், ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் மீன்ஸ் ஹைட்ரஜன் ஆட்டம் அட்டாச்டு வித் ஆல்ஃபா கார்பன். ஸோ நம்மளுக்கு ஆல்ஃபா கார்பன் எப்படி கிடைக்கும், கார்பன் அட்டாச்டு வித் கார்பனைல் கார்பனோட அட்டாச் ஆன ஆல்ஃபா கார்பன், ஓகேவா. ஸோ கார்பன், கார்பனைல் கார்பன், இட்ஸ் கிவ்ஸ் ஆல்ஃபா கார்பன். ஸோ இந்த ஆல்ஃபா கார்பனோட ஹைட்ரஜன் அட்டாச் ஆச்சுன்னா அதுதான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். கிளியர், ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் வைஸ் தான் உங்களுக்கு ஆல்டால் கண்டென்சேஷன்ஸ் வந்து ப்ளே ஆகுது. ஸோ இன் presence ஆஃப் NaOH ஆர் KOH, தட் இஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லைன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைட்ஸில் நம்மளுக்கு இந்த மெக்கானிசம்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ் நம்பர் 162. ஸோ அதோடைய நார்மல் ரியாக்ஷன்ஸ் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ மெக்கானிசம்ஸும் சைட் பை சைட் நீங்கள் அதை ரீட் அவுட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணி பாருங்கள், ஓகேவா. ஸோ தட் இஸ் CH3COH. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ நார்மலாக உங்களுக்கு ஒரு கீட்டோன் ஒரு அசிட்டால்டிஹைட் ரெண்டுமே கம்பைண்ட் ஆகுது. ஸோ ரெண்டு கம்பைண்டும் உங்களுக்கு சேர்ந்து என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஆல்டால், தட் இஸ் ஆல்டால் கண்டென்சேஷன் பற்றி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த அசிட்டால் ஐ மீன் இந்த ஆல்டிஹைட் குரூப்ஸும் ஐ மீன் கீட்டோன் குரூப்ஸும் அட்டாச் ஆகிட்டு உங்களுக்கு ஆல்டால், இந்த கம்பைன்டு வேர்டு தான் ஆல்டால் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு கிடைக்குது, ஓகேவா. ஸோ தட் இஸ் எஸ் கீட்டோன் குரூப்ஸ், தட் இஸ் அசிட்டால்டிஹைட், ஆல்டிஹைட் குரூப்ஸ் in presence of dilute NaOH. நான் சொல்லியிருந்த மாதிரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்கட்டும் இல்லைனா சோடியம் ஹைட்ராக்சைடு ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா அசிட்டால்டால். ஸோ இந்த ஆல்டால் அப்படின்ற வேர்டு உங்களுக்கு இதில் இருக்கு இல்லையா. ஸோ அசிட்டிக் ஃபேமிலிஸ் அப்படின்றதுனா அசிட்டால்டால். ஸோ இதோடைய ஐயூபேக் நேம் பார்த்தீங்கன்னா 3-ஹைட்ராக்சிபியூட்டனல். 3-ஹைட்ராக்சிபியூட்டனல். ஸோ 3-ஹைட்ராக்சிபியூட்டனல்னாலும் அசிட்டால்டால் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டுமே சேம் தான், ஓகேவா. ஸோ இந்த கான்செப்ட் தான். ஸோ இப்போ ஆல்டால் கண்டென்சேஷனோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எஸ், கீட்டோன் குரூப்ஸ் அண்ட் ஆல்டிஹைட் குரூப்ஸ் ரெண்டுமே கம்பைன்ட் ஆகிட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம், ஆல்டால், ஓகேவா. ஸோ இதோடைய மெக்கானிசம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நான் சொல்லியிருந்தேன் இந்த பேஜ் நம்பர் 162. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் வந்து டோட்டலாக 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரீட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன்ஸ் அதோடைய எக்ஸாம்பிள்ஸும் நம்ம புக்ஸில் இருக்குது. தட் இஸ் ஃபார்மால்டிஹைட் ரியாக்ட் வித் அசிட்டால்டிஹைட். அதாவது ஆல்டிஹைட் குரூப்ஸே 2 டைப்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட் குரூப்ஸே உங்களுக்கு கம்பைன்ட் ஆகுது. தட் இஸ் ஆல்சோ கால்ட் கிராஸ்ட் ஆல்டால். ஸோ நார்மல் ஆல்டால் என்ன பார்த்தோம், கீட்டோன் குரூப்பும் ஆல்டிஹைட் குரூப்பும் கம்பைன்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனால் கிராஸ் ஆல்டாலில் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் குரூப்ஸ் இருக்குது. தட் இஸ் ஃபார்மால்டிஹைட் அண்ட் அசிட்டால்டிஹைட் ரெண்டுமே கம்பைன் ஆகிட்டு நம்மளுக்கு 3-ஹைட்ராக்சிப்ரோபனல் அப்படின்ற ஒரு ஆல்டிஹைட்ஸ் குரூப் நம்மளுக்கு கிடைக்கிது, சரியா. ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் நீங்கள் படிங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளைசன் ஸ்கெமிக் கண்டென்சேஷன்ஸ். ஸோ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கிளைசன் ஸ்கெமிக் கண்டென்சேஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பென்சால்டிஹைட் வித் அசிட்டால்டிஹைட். ஸோ ரெண்டுமே கம்பைன்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது சின்னமால்டிஹைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த சின்னமால்டிஹைடை யூஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிகல்ஸில் கூட நம்ம அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நீங்கள் அதோடைய சொல்யூஷன்ஸை நீங்கள் பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் நேம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பென்சால்டிஹைட் வித் அசிட்டால்டிஹைட் மீன்ஸ் it will gives cinnamaldehyde. So and then benzaldehyde with acetone. So ketone groups வந்துட்டு in presence of NaOH means benzaldine
அசிட்டோன், அதாவது பென்சல் அசிட்டோன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? அதே மாதிரி கன்னிசாரோ ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ கன்னிசாரோ ரியாக்ஷன்ஸ் நான் இப்போ பார்த்த மாதிரி என்ன நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நேம் யூஸ் பண்ணியிருந்தேன் நான் சொல்லியிருந்தேன். கிளெமென்சன் ரிடக்ஷன் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ கன்னிசாரோ ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் சொல்லிட்டுருக்கேன். கிளைன்சன், ஸ்கெமெட் கண்டென்சேஷன். ஸோ இந்த மாதிரியான நேம்ஸ் யூஸ் பண்ணது நீங்கள் ரீட் அவுட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சரி ஆல்டிஹைட் குரூப்ஸ், அதாவது பென்சால்டிஹைட் அண்ட் ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் பென்சால்டிஹைட்ஸ் நம்ம, அதாவது 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பென்சால்டிஹைட் வந்துட்டு இந்த 50% ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடோட நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது பென்சைல் ஆல்கஹால்ஸ் குரூப்பாக இது கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி பென்சால்டிஹைட் வந்து சோடியம் பென்சோயேட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம், டிஸ்ப்ரிப்போர்ஷனேஷன் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஆர் அதர்வைஸ் கன்னிசாரோ ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ பார்க்குறது வந்து பெர்கின்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஸோ நிறைய கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸில் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆனது பெர்கின்ஸ் ரியாக்ஷன்ஸ். இதில் வந்துட்டு பென்சால்டிஹைட் வித் அசிட்டிக் ஆன்ஹைட்ரைஸ். ஸோ அசிட்டிக் ஆன்ஹைட்ரைஸ்னால் உங்களுக்கு அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ரிமூவல் ஆகும். ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடியது சின்னமிக் ஆசிட்ஸ் அண்ட் அசிட்டிக் ஆசிட். ஸோ சின்னமிக் ஆசிடும் அசிட்டிக் ஆசிட்ஸும் உங்களுக்கு பென்சால்டிஹைட் வித் அசிட்டிக் ஆன்ஹைட்ரைஸ்லேருந்து கிடைக்கிது. ஸோ அந்த ரியாக்ஷன்ஸை நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், பெர்கின்ஸ் ரியாக்ஷன்ஸ். When an aromatic aldehyde is heated with aliphatic acid and anhydrous in presence of sodium salt of acid, so in corresponding to the anhydrous. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பென்சால்டிஹைடும் அசிட்டிக் ஆன்ஹைட்ரைஸும் உங்களுக்கு கண்டென்சேஷன்ஸில் உங்களுக்கு என்ன பிளேசஸ் கிடைக்கிது அப்படின்னா the alpha beta unsaturated acid is obtained. ஸோ ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த ரியாக்ஷன்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம், பெர்கின்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நோவினகல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோவினகல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா ஸோ அகெயின் பென்சால்டிஹைட் வித் மெலானிக் ஆசிட்ஸ். ஸோ இந்த மெலானிக் ஆசிட்ஸோட பென்சால்டிஹைடை நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது அகெயின் தி சின்னமிக் ஆசிட். ஸோ சின்னமிக் ஆசிட்ஸ்க்கு வந்துட்டு நார்மல் ப்ரிப்பரேஷன் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பெர்கின்ஸும் எழுதலாம், இல்லை நோவினகல் ரியாக்ஷன்ஸும் எழுதலாம். ஸோ பாயிண்ட் அவுட் பண்ணி நேம்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா மட்டும் நீங்கள் கண்டிப்பாக இந்த நோவினகல் கேட்டாங்கன்னா மெலானிக் ஆசிட்ஸ் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும், இல்லை பெர்கின்ஸ் கேட்டாங்கன்னா அசிட்டிக் ஆன்ஹைட்ரைஸ் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ வி கேன் கெட் தட் சின்னமிக் ஆசிட்ஸ். ஸோ இது வந்து ரியாக்ஷன்ஸ் வித் அமைன் சொல்லுவாங்க. ஸோ ரியாக்ஷன்ஸ் வித் அமைன் மீன்ஸ் வி கேன் கெட் ஷிப்ஸ் பேஸ். ஸோ ஷிப்ஸ் பேஸ் அப்படின்ற ஒரு சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்றது தான் நம்ம ரியாக்ஷன்ஸ் வித் அமைனில் பார்க்குறோம். ஸோ பென்சால்டிஹைட் ரியாக்ட் வித் அனிலின். ஸோ தட் இஸ் ஒன் important thing, the name is Schiff's base. ஓகேவா? the basic radical உள்ள ஒரு substance நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா பென்சால்டிஹைடோட அனிலினை ரியாக்ட் பண்ணுறோம் in presence of that some kind of the temperatures, we can get that benzyl aniline along with water molecules. In this benzyl anilines is the name is Schiff's base. ஓகேவா? ஸோ ஷிப்ஸ் பேஸ் அப்படின்ற ரியாக்ஷன்ஸ் நம்ம இந்த சப்ஸ்டன்ஸ் எப்படி கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் பென்சால்டிஹைட் வித் அனிலின் அப்படின்னு எழுதணும், இல்லைனா ரியாக்ஷன் வித் அமைன் குரூப் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் இந்த ரியாக்ஷன்ஸ் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ் ரியாக்ஷன் ஆஃப் பென்சால்டிஹைட். ஸோ இந்த பென்சால்டிஹைடோட ஸோ என்ன மாதிரியான ஆசிட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணால் என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட்ஸ் and ferric chloride acids and the none of catalyst through this chloride அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நைட்ரிக் ஆசிட்ஸ் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் மீன்ஸ் எம் நைட்ரோ பென்சால்டிஹைடாக கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிட்ஸ் மீன்ஸ் பென்சால்டிஹைட் சல்ஃபோனிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி குளோரினோட இருக்கிறப்ப பென்சைல் குளோரைடோட நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸும் நீங்கள் ரீட் அவுட் பண்ணுங்கள். Now go for the test for aldehydes. So test for aldehydes உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக ஒரு 4 டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன் டோலன்ஸ் ரியேஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோலன்ட் ரியேஜென்ட்ஸ் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா the tolerance reagents is ammonical silver nitrate solutions. ஸோ அதை வந்துட்டு சில்வர் மிரர் டெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ சில்வர் மிரர் டெஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் டோலன்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா அதில் அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ஸ் அதில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஃபெலிங் சொல்யூஷன்ஸ். இந்த ஃபெலிங் சொல்யூஷன் டெஸ்ட்டில் உங்களுக்கு இந்த ஃபெலிங் சொல்யூஷன்ஸ் ஏ அண்ட் பி அப்படின்னு 2 டைப்ஸில் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஏ அப்படின்ற ஒரு சொல்யூஷன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா மிக்சிங் ஈக்குவல் ஆஃப் த ஃபெலிங் சொல்யூஷன் ஏ த கண்டெய்னிங் அக்வஸ் காப்பர் சல்ஃபேட் அண்ட்
ஸோ ஃபெலிங்ஸ். ஸோ அக்வஸ் காப்பர் சல்ஃபேட் தான் உங்களுக்கு இந்த ஃபெலிங்ஸ் ஏல இருக்குது. அதே ஃபெலிங்ஸ் சொல்யூஷன்ஸ் பியில் வந்துட்டு ஆல்கலைன் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் பொட்டாசியம் டெட்ராட், அதாவது ராச்செல் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராச்செல்லி சால்ட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடியது வந்து சோடியம் பொட்டாசியம் டார்டரேட். ஓகேவா? ஸோ சோடியம் பொட்டாசியம் டார்டரேட் வந்துட்டு சொல்யூஷன் பி. ஏ அப்படிங்கிறது அக்வஸ் காப்பர் சல்ஃபேட். ஓகேவா? ஸோ ஃபெலிங் சொல்யூஷன்ஸில் ஏ அண்ட் பி நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ராக்டிக்கல் சப்பர். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்ல வந்துட்டு பெனிடிக் சொல்யூஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் வந்து காப்பர் சல்ஃபேட், சோடியம் சிட்ரேட் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த மூணுமே வந்துட்டு உங்களுக்கு கம்பைண்டாக ஒரு சொல்யூஷனாக கிடைக்கும். அந்த சொல்யூஷன் தான் பெனிடிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி ஃபோர்த் ஒன் ஷிப்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட். இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஷிப்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஷிப்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா the dilute solution of aldehydes when added to Schiff's reagents. ஸோ இந்த ஷிப்ஸ் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு டைலூட் சொல்யூஷன் ஆஃப் ஆல்டிஹைடோட நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ரெட் கலர்ஸ் கிடைக்கும். அந்த ரெட் கலர்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம்? ஷிப்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு 4 கைண்ட் ஆஃப் உங்களுக்கு ஆல்டிஹைட் டெஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ நம்ம அதோட யூசஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்மால்டிஹைட்ஸ். The 40% of aqueous solution of formaldehyde is called formalin. It's used for preservating of biological specimens. So biological specimensல சேவ் பண்ண ஒரு சொல்யூஷன்ஸ்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் எக்ஸிபிஷன்ஸில் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த சொல்யூஷன்ஸ்க்காக நம்ம இந்த ஃபார்மால்டிஹைட் கைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அசிட்டால்டிஹைடு எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அசிட்டால்டிஹைடு யூஸ்டு ஃபார் சில்வரிங் ஆஃப் மிரர்ஸ். ஸோ மிரர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுல நம்மளுக்கு அந்த அசிட்டால்டிஹைடு என்ற சப்ஸ்டன்ஸ் யூஸ் ஆகுது. அதே மாதிரி பாரால்டிஹைட் இஸ் யூஸ்டு ஃபார் மெடிசன் ஆஸ் எ ஹிப்னாட்டிக். ஸோ ஹிப்னாட்டிக் லிஸ்ட்டில் உங்களுக்கு பாரா ஆல்டிஹைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அசிட்டோன் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சில சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வாட்டரில் டிசால்வ் ஆகி உங்களுக்கு கரையாது. ஸோ அந்த டைமில் வந்து அசிட்டோன் அப்படின்ற ஒரு சால்வெண்ட் நம்மளுக்கு தேவைப்படும். பென்சால்டிஹைடோட யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் ஏஜென்ட்டாக, அதேமாதிரி பர்ஃப்யூமாகவும் நம்மளுக்கு அந்த பர்ஃப்யூம் தயாரிக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸில் பென்சால்டிஹைடை யூஸ் பண்ணுறாங்க. அரோமேட்டிக் கீட்டோன்ஸ் கூட உங்களுக்கு அந்த பர்ஃப்யூம்னரி அந்த இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸோட யூசஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். ஸோ இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ இதுக்கு போன வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் பற்றின இதே ரியாக்ஷன்ஸ் யூசஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ the same way you have to send out for the homeworks as per the time. Okay students, thank you.